வணக்கம். இன்றைக்கி தமிழ் ஆஃபீஸ் சேனலில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசிஸ்டண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அசிஸ்டண்ட்னா நீங்களே கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ கூகுளில் பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட்டுன்னு ஒரு அசிஸ்டண்ட் இருக்குது. அப்புறம் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா சிரிங்கிற ஒரு அசிஸ்டண்ட் இருக்குது. அப்புறம் நிறைய லோக்கல் ஆப், அப்புறம் நிறைய அஃபிஷியல் ஆப்பில் வந்து இப்போ அசிஸ்டண்ட்டுங்கிறது கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு அசிஸ்டண்ட் இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது. இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற அசிஸ்டண்ட் வந்து அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. டூட்டா ஸ்கை சர்வீஸுங்கிறவங்க வாட்ஸ்அப்போட இணைந்து இந்த அசிஸ்டண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அசிஸ்டண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இது ரொம்ப நாளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு எந்தளவு உண்மைன்னு தெரியல. ஸோ எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வந்தது. ஸோ உடனே உங்களுக்கு சொல்லலான்னு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலான்னு வந்துட்டேன். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் ஆஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க அந்த வாட்ஸ்அப் அசிஸ்டண்ட்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 4 நம்பர் கொடுத்துருப்பேன். அதை வந்து வாட்ஸ்அப் அசிஸ்டண்ட் 1, வாட்ஸ்அப் அசிஸ்டண்ட் 2, வாட்ஸ்அப் அசிஸ்டண்ட் 3 அண்ட் வாட்ஸ்அப் அசிஸ்டண்ட் 4ங்கிறது மாரி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் சேவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி சேவ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். அந்த 4 நம்பரையும் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நேராக வாட்ஸ்அப் போய்க்கோங்க. வாட்ஸ்அப் போய்ட்டு ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் வந்து இந்த 4 நம்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அசிஸ்டண்ட் 1, 2, 3, 4 அங்கே நம்பர்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த குரூப்புக்கு வாட்ஸ்அப் அசிஸ்டன்ட்னே பேர் கொடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் அதுக்கு நான் ஒரு டிபி கூட வச்சுருக்கேன் வாட்ஸ்அப்னு, நல்லாயிருக்கு பாருங்கள். அப்புறமா இதில் வந்து நீங்கள் எந்தெந்த கொஷின் கேட்டால் அதை ஆன்சர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ரீசெண்டாக ஒரு சிலதெல்லாம் கண்டுபிடிச்சேன். நீங்கள் வெதர் கேட்டிங்கன்னா இந்த வீக் உள்ள எல்லா வெதருமே சொல்லுது. அது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ சொல்லிட்டு வெதர் போட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதை போடுங்க. நான் இப்போ சென்னையில் இருக்கேன், அதனால் சென்னைன்னு போடுறேன். உடனே எனக்கு வந்து மெசேஜ் வந்துடுது, வெங்கடேஷ் த வெதர் அட் சென்னை தமிழ்நாடு இந்தியா இஸ்ன்னு சொல்லிட்டு நவ், அப்புறம் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இன்றைக்கி என்னென்ன வெதர் இருக்கும்போது வந்துடுது. அப்புறம் நீங்கள் அதில் கால்சி, அதாவது கால்குலேட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கால்சின்னு போட்டு நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உடனே அனுப்போம். இந்த ரிசல்ட் வந்து அப்படி வந்துடுது பாருங்கள். இன்னும் நிறையா வந்து இதில் சர்வீஸ் இருக்குது. நிறைய நம்ம விஷயம் தெரியல. இதுக்குன்னு ஒரு தனியாக வீடியோ போடணுன்னா கமெண்ட்டில் கொடுங்க. நான் இதில் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த வாட்ஸ்அப் அசிஸ்டன்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு தேவைப்படும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் நம்ம தமிழ் ஆஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.